ஹாய் ஆல், வெல்கம் டு ஹவுஸ் நம்பர் V4. நைட்டு நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு காலையில் கேஷுவலாக கண்ணாடியை எந்திரிச்சு பார்க்கும்போது உங்களோட பாடி வெயிட்டு நார்மலாக இருக்கிறத விட 10 kg அதிகமாக இருந்திருந்தா, உங்களோட ஐஸ் ஃபுல்லாக டார்க் சர்க்கிளாக இருந்திருந்தா, ஹேர் டென்சிட்டி கம்மியாகி முடி ஒல்லியாக ஆகியிருந்தா, நீங்கள் இருந்த கலரை விட கம்மியான கலரில் போயிருந்தா, மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிளாக இருந்திருந்தா, நீங்கள் ட்ரையாக ஃபீல் பண்ணிங்கன்னா, இல்லை லோன்லியாக ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை உங்களை நீங்களே வீக்காக ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதை விட பல மடங்கு சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு இருக்கிறது தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். எஸ், இன்றைக்கி நான் என்னோடய லைஃப்பில் நடந்த போஸ்ட்மார்ட்டம் ஜேர்னியோட ஒரு சின்ன பார்ட்டை தான் இப்போ நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ப்ரெக்னென்சி ட்வின் ப்ரெக்னென்சி. ஆமாம், எனக்கு ஒரு பேபி பாய் அண்ட் பேபி கேர்ள். நம்மளோட கஷ்டம்லாம் பேபியோட ஃபேஸ் பார்த்தா மறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. மறையும் தான், ஆனால் 50% தான். நாங்களாம் பிள்ளை பெக்கலையாடி வளர்க்கலையாடி, நீ தான் அதிசயமாக பிள்ளை பெற்று வளர்க்குற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். அவங்களுக்கு என்கிட்ட ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது. விஜய் சேதுபதி சொல்லுவார், முட்டை போடுற கோழிக்கு தான் வலி தெரியும்னு. அந்த மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்களை வளர்த்து பார்த்தா தான் தெரியும். நாங்களாம் ஏதோ நல்ல பிள்ளைங்க, சாதுவாக இருந்துட்டோம், கொடுக்கறத தின்ட்டு தூரியில் போட்டால் தூங்கிட்டு அமைதியாக இருந்துட்டோம். இப்போ இருக்க பிள்ளைங்க ரொம்ப அடம் பண்ணுதுங்க, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. ஜென்ரேஷன் மாற மாற பேபிஸோட ஆக்டிவிட்டீஸும் மாற தான் செய்யுது. என்னோட ரொம்ப பெரிய கவலை என்னென்னா, என் பசங்களோட வெயிட்டு நார்மலாக இருக்க வேண்டியதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க. அது எல்லா அம்மாவுக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயத்த கேட்கும் போது சேம் ஃபீலிங் தான் எனக்கும் இருந்துச்சு. செகண்டு, என்னோடய வெயிட்டு டெலிவரி ஆகி 2 monthsக்கு அப்புறம் நல்ல வெயிட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எதனாலன்னு தெரியல, ஹார்மோனல் இம்பேலன்ஸாக என்னன்னு தெரியல, நல்ல வெயிட் போட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சார், நானும் அதை கொஞ்சம் நாளில் ரெடியூஸ் ஆகிடும் டயட்டெல்லாம் இருந்து பார்த்தேன். ஒன்று டயட் இருக்க முடியல, இல்லைனா டயட் இருந்தாலும் அது குறையவே இல்லை. ஒரு 1 yearக்கு அப்புறம் டேர்ன் பண்ணி பார்த்தா, இதுக்காடா டிப்ரெஷனில் இருந்தோம், இதுக்காடா நானும் என் புருஷனும் சண்டை போட்டுட்டு இருந்தோம், இந்த விஷயத்துக்காக நைட்டு 2 மணிக்கு உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் இருக்கும். நிஜமாக எல்லா ஆணியுமே தேவையில்லாத ஆணிகளாக போன தருணம் தான் 1 yearக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணது. நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ப்ராப்ளமுமே ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடுது. சினியில் காட்டுற மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு நம்ம அது மனசை உறுத்திக்கிட்டோ கஷ்டப்பட்டுக்கிட்டோ அந்த மாதிரிலாம் நம்மளால் ரியல் லைஃப்பில் அது நடக்காது. ஸோ எல்லா ப்ராப்ளம் கொடுக்குறவங்களையும் ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, இன்னும் 2 வருஷம்தான் நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷனில் தயாரான ப்ராடக்ட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. எனக்கு இது வேணும், அவன் அடிச்சிட்டான், இவன் கிள்ளிட்டான், இவன் என்னை பார்க்குறான், அவன் என்னை தூக்குறான் அப்படின்னு பல